வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம், காலிகாவின் ஸ்கின் அண்ட் ஹேர் ஸ்டோரி டைம். இன்னைக்கு அந்த ஸ்டோரி டைம்ல பார்க்க போறது ஸ்கின் பத்தின ஸ்டோரி. இந்த ஸ்கின் ஸ்டோரியில ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கின் ப்ளீச்சிங் பத்தி. இந்த ஸ்கின் ப்ளீச்சிங் நான் பார்லர் 1996ல ஆரம்பிச்சேன். 1996ல இருந்து 2006 வரையிலுமே எந்த ஃபேஷியல் பண்ணாலுமே நம்ம ப்ளீச் பண்ணி தான் ஃபேஷியல் பண்ணுவோம். எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ், அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேஷியல் அப்படின்னா ஸ்கின் ப்ளீச்சிங்கோட பண்ணும்போது தான் இஃபெக்ட் கிடைக்கும்னே சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். யாராச்சும் ஃபேஷியல் கேட்டு வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் ப்ளீச் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிவிட்டு, ப்ளீச்னால பெருசாக ஒன்றும் டிஃபெக்ட் இருக்காதுங்க, பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா, உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது அந்த ப்ளீச் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்கின்னும் கொஞ்சம் ஃபேர்னஸ் கிடைச்சிது. அப்போது நான் ரொம்ப முதல்ல இருந்தே ஃபேரே கிடையாது, கொஞ்சம் பிரைட்டாக மட்டும் தெரியும். அப்போ ஃபேஷியல் பண்ண வரவங்க சொல்லுவாங்க, உங்கள் அளவுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைச்சா போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்வேன்னா, என்னோட ஸ்கின் இப்போ பார்லருக்குள்ள இருக்கனால தெரியுதுங்க, நான் ஒரு நேரம் போய் வெயில நின்னேன்னா என்னோட சாயம் வெளுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினிமாவில் வரும் இல்லையா, சாயம் எப்படி வெளுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி நான் சொல்லுவேன் என்னோட ஸ்கின்னு சாயம் வெளுத்துரும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் என்னால் ஃபேர்னஸ் அச்சீவ் பண்ண முடியல, ஏன் இந்த ப்ளீச் போடணும், அந்த ப்ளீச் போட்டால் ஒரு ஸ்மெல் வரும், எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக அந்த கெமிக்கல் என் ஸ்கின்னுக்கு ஹார்மோன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த டைமில் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத டைமில் நம்ம ஃபேர்னஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த ப்ளீச் ஈஸியாக கிடைக்க நிறைய பேர் வீட்டில் ரெகுலராகவே பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, நான் ப்ளீச்லாம் வீட்டிலேயே பண்ணிட்டு வந்துட்டேங்க அப்படிம்பாங்க. செல்ஃபாகவே நிறைய பேர் ப்ளீச் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு இதோட விஷயங்கள் நிறைய பேரை கேட்டேன், யாருக்குமே சொல்ல தெரியல, யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது காலகாலமாக அதே ஸ்டைல் வந்துட்டு இருக்கு, விதவிதமான ப்ளீச் வந்துச்சு. அப்புறம் ப்ளீச்சுங்கிற ப்ரேயரில் வேற மாதிரி ஸ்கின் டீட்டன் க்ரீம் அப்படின்னு சொல்லி வரும். பட் எல்லாமே ப்ளீச்சை சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் 2006ல் நான் பாம்பே போயிருந்தேன். பாம்பே போயிட்டு எனக்கு ஒரு மானசீகமான ஒரு குரு, யார் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவை தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்னோட ஃப்ரெண்டு மீட்டா வியாஸ் சொன்னாங்க, நீ தேடுற ஒருத்தர் வந்திருக்காரு, எதையுமே சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண, நீ அவர் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. நான் 2006ல் பாம்பேயில் நான் போய் ராகுல் ஃபாட்டே அப்படின்னு ஒரு சார் வந்திருந்தாரு, அவர்கிட்ட நான் போய் அட்டன் பண்ணுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சவுத் இந்தியாவிலே ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு அட்டன் த கிளாஸ் ஃப்ரம் ஹிம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. நான் போய் உட்காந்துருக்கேன். அந்த கிளாஸ் பெரும்பாலும் ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் இருக்கும். நான் போய் அடிச்சு பிடிச்சி போய் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பேன். ஏன்னா அப்போ தான் ஏதோ என் மூஞ்சியை பார்த்தனால இங்கிலீஷில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தேன். அவரோட கிளாஸ் கவனிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் எந்த ஃபேஷியல் பண்ணாலுமே சயின்டிஃபிக்காக தான் சொல்லித்தரோம். ஏன் இந்த இடத்துல இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த இடத்துல இந்த பீல் யூஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ மைல்டானது, எல்லாமே சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நோட்ஸ் எடுத்தேன், கிளாஸ் கவனிச்சு எல்லாம் பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சர்ப்ரைசிங்காக இருந்தது, அவரோட ஃபேஷியலில் ப்ளீச்சே வரலையே, ஏன் அவர் ஃபேஷியலில் ப்ளீச்சே வரலன்னு எனக்கு புரியல. அப்புறம் அவரை கேட்டேன், சார் தேர் இஸ் நோ ப்ளீச் இன் யோர் ஃபேஷியல். அவர் கேட்டார், வை ஷுட் வி டூ அ ப்ளீச் பிஃபோர் அ ஃபேஷியல்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் தென் இட் லைட்டன் த ஸ்கின்னை கொஞ்சம் லைட்டன் பண்ணும். நோ அப்படின்னார். இட்ஸ் அ வெரி டெம்பரரி வித்யாஸ்ரீ அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்போ தான் நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன், சார் எனக்கு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன், ஏன் நான் ப்ளீச் போடாமல் ஒரு ஃபேஷியல் பண்ணோம். அவர் கேட்டார், ஏன் நீ ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளீச் போடணும்னு என்னை திருப்பி கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு அந்த டைமில் அந்த சயின்ஸ் புரியவே இல்லை. அதுக்கப்புறமே அவர் விளக்கி சொன்னார், ஒரு ப்ளீச்னா என்ன, அந்த ப்ளீச் எவ்வளோ தூரம் வேலை செய்யும், நீ ஒரு ஃபேஸுக்கு நீ ப்ளீச் போட்டு அவங்களுக்கு மெயினாக ரொம்ப ஹேர் ரொம்ப திக்காக இருக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப ஹேரியாக இருப்பாங்க, அவங்களுக்கு நீ ப்ளீச் போட்டால் போதும். ஹேரே இல்லாதவங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக முடி இருக்குது, கண்ணுக்கே தெரியாத முடிக்கு நீ எதுக்கு தேவையில்லாமல் ப்ளீச் போடுற, எதுக்கு உன்னோட ஸ்கின்னை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னு கேட்டார்.
எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறமே அவரோட ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அவரோட சயின்ஸ் மெயினா வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்றது பெரிய மேட்டர் இல்லைங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னோட சயின்ஸ் தெரியணும். ஏன் இந்த இடத்துல இந்த பேக் போடுறோம்? ஏன் இந்த இடத்துல வந்து இந்த கிரீமை போடுறோம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் தெரியாம ஒரு ப்ராடக்ட் விற்கிறவங்கள மட்டும் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஸ்கின்ல மாற்றம் கொடுக்கவே முடியாது. இந்த ப்ளீச் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ப்ளீச் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற முடியை லைட்டன் பண்ண முடியும். உங்கள் ஃபேஸில் ரொம்ப அழுக்காக இருந்தால் கொஞ்சமாக அழுக்க மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போது உங்கள் சிங்க் இருக்குது, கிச்சன் சிங்க்கில் நீங்கள் வந்து அழுக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா தேய்ச்சி கழுவுவீங்க. அப்புறம் திருப்பி அழுக்காகுமா? அழுக்காயிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு தடையும் நீங்கள் ப்ளீச் போட்டு கழுவ மாட்டீங்க. ஆனால் லேசாக சோப் வச்சு கழுவுனாவே அந்த அழுக்கு போயிடும். ஈவன் சோப் கூட நான் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருப்பேன். சோப் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இல்லாட்டி அவங்க வந்து சும்மா ஹெர்பல் கிளென்சர் வச்சு ஹெர்பல் பேக் வச்சு பண்ணாவே போதும். இந்த ப்ளீச் போடுறனால உங்கள் ஸ்கின்ல என்னென்ன ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சாதான் இந்த ப்ளீச் வந்து உங்களுக்கு தேவையில்லையான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியும். இந்த ஸ்கின் ப்ளீச் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஹேரை லைட்டன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்கின் ப்ளீச் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும்தான் அந்த வேலையை அதனால் செய்ய முடியும். அதுக்கு பவர் அவ்வளோதான் இருக்குது. எனக்கு ஃபேஷியல் ஹேர் இல்லை, நான் எதுக்கு ஸ்கின் ப்ளீச் யூஸ் பண்ணும்? யாருக்கு யூஸ் பண்ணால் யாரோட ஸ்கின் ஹேர் வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ரொம்ப திக்காக டார்க்காக அதுவே ஒரு லேயராக தெரியுதோ அவங்க பியூட்டியாக பர்பஸ்க்கோசரம் மட்டும்தான் அந்த ப்ளீச் யூஸ் பண்ணி லைட்டன் பண்ணணும். மற்றபடி எந்த எஃபெக்ட்டுமே உங்களுக்கு ப்ளீச்னால கிடைக்காது. இந்த ப்ளீச்சை நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணுறனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமாக சென்சிட்டைஸ் ஆகும். ப்ளீச் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்ச ப்ளீச் வந்து எங்கள் ரோட்டோரமாக நிறைய க்ரௌட் வர போகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கோம். நிறைய வரப்போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா மட்டும்தான் ரோட்டோரத்தில் அந்த ப்ளீச்சை கொட்டுவாங்க. இல்லாட்டி குப்பை தொட்டிக்கிட்ட கொட்டுவாங்க. ஏன் ப்ளீச்சை கொட்டுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற வைரஸு, அங்கே இருக்கிற பாக்டீரியா, இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஆகாமல் இருக்கிறக்கோசரம் மட்டும்தான் அந்த இடத்துல ப்ளீச் வந்து தெளிக்கிறாங்க. நம்ம ஸ்கின்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கா? நம்ம ஸ்கின்ல என்ன பாக்டீரியா, வைரஸ், இன்ஃபெக்ஷன் எல்லாம் கச்சன்னு இருக்கா? அவ்வளோ குப்பையாக இருக்கா? அவ்வளோ அழுக்காக இருக்கா? எதுவுமே இல்லாமல் எதுக்கு நம்ம அந்த ஸ்கின் ப்ளீச்சை ஸ்கின்ல போடணும்? அந்த நான் இன்னொன்று வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணோன்னா, எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் தொட்டியில் பாசான் பிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு தொட்டி நல்லா தேய்ச்சிட்டு அந்த பாசானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ப்ளீச் ஊற்றுவோம். இல்லைன்னா இந்த தண்ணி வந்து சில இடத்துல சொட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பாசான் வந்துடும். அந்த பாசானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு ப்ளீச்சிங் லிக்விட் போட்டு அந்த பாசானை ரிமூவ் பண்ணுவோம். அது கூட நாங்கள் வந்து செடிக்கு அந்த தண்ணி வந்து அந்த செடிக்கு ஏதாவது போயிடும்னு சொல்லிட்டு அதை டைல்யூட் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த டிச்சில் போகிறதுக்கே அலோவ் பண்ணுவோம். இவ்வளோ ப்ளீச் வந்து நம்ம வாழ்க்கையில் கிச்சனில் வேஸ்ட்டில் தேவையில்லாத இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ப்ளீச்சை தூக்கி முகத்துலையும் போடலாமா? ப்ளீச்சுங்கிற மேபி அது வந்து வேற ஃபார்மில் இருக்கும், இது வேற ஃபார்மில் இருக்கும். ஆனால் ப்ளீச் தானே. இந்த ப்ளீச் போடுறனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு நமக்கு தெரியாது. நிறையா பேர் இந்த ப்ராப்ளத்தை ப்ளீச்சோட அசோசியேட்டே பண்ணுறது இல்லை. நம்ம அது வேற இது வேறன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம ஸ்கின்ல போடுற ஒவ்வொரு விஷயமும் எதுக்கு போடுறோம்னு தெரியாமல் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து தெரியாமல் பாய்சன் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த பாய்சனிங் எதனால நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அறியாமை, நம்ம வந்து அதோட சயின்ஸ் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேர்னஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ளீச் போடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ எல்லாம் அருமையான ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் பண்ணும்போது செம ஃபேர்னஸ் வரும். ப்ளீச்செல்லாம் ப்ளீச்செல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ளீச்சுங்கிற கான்செப்டே இது வந்து டோட்டலாக அவுட்டேட்டட். உங்களை வந்து ஏன் அவுட்டேட்டட் சொல்கிறேன்னா, இப்போ அந்த காலத்தில் ஃபேஷியல் பண்ணணுன்னாவே கண்டிப்பாக ஸ்டீம் பண்ணுவோம். ஸ்டீம் தேவையா? இந்த காலத்தில் ஸ்டீம் தேவையே கிடையாது. சில விஷயங்கள் அந்த காலத்துலேருந்தே பண்ணுறோன்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணாமல் இப்போ இந்த காலத்துக்கு என்ன தேவையோ நம்மளோட ஸ்கின்னோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா ப்ளீச் ஒரு பெரிய காரணம். ப்ளீச்னால உங்கள் ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சன்னில் போகும்போது உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக சென்சிடைஸ் ஆகுது.
நிறைய பேருக்கு கருப்பு புள்ளி, மங்கு, மெலாஸ்மா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்கள் ப்ளீச்னாலேயும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அடுத்தது வந்து அதே தான் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கருப்பு பேட்ச் வர ஆரம்பிக்குது. கருப்பு பேட்ச் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலே வரும். ஆனால் ப்ளீச் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வர ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வேகமாக வந்துடும், இன்னும் டார்க்காக வரும். அடுத்தது நீங்கள் ப்ளீச் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து தின்னாயிடும். உங்கள் ஸ்கின்னுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு திக்னஸ் இருக்கணும். அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இழந்துடும். மூணாவது, ப்ரீமெச்சோர் ஏஜிங் நடக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது நீங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே பாருங்களேன், வயசு சின்னதாக இருக்கும். ஆனால் அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சோர்டாக தெரிவாங்க. நீங்கள் அவங்க ஏஜை கேட்குறதோட அவங்க ஸ்கின்னை பார்த்துட்டு அவங்க ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஏஜ் வந்து ரொம்ப மெச்சோர்டாக ரொம்ப ஓல்டாக காமிக்கும். ஸோ ப்ரீமெச்சோர் ஏஜிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளீச்னால நடக்குது. அடுத்தது ரிஸ்க் ஆஃப் ஸ்கின் கேன்சர் இருக்குது. திருப்பி திருப்பி உங்கள் ஸ்கின்னை சென்சிடைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஸ்கின் கேன்சர் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு இந்த ஆக்னே பிரேக்னவுஸ், உங்களுக்கு வந்து பிம்பிள், ஆக்னே இது எல்லாமே வரும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கின் ப்ளீச்சில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த பிரேக் அவுட்ஸ் வரும். அடுத்தது உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரல் க்ளோவை இழந்துடும். ஆர்டிஃபிஷியலாகவே தெரியும். உங்களை பார்த்தோன்னே ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு ஸ்கின்னையும் பார்த்தா இது நேச்சுரலாக இருக்கா ஆர்டிஃபிஷியலாக இருக்கான்னு தெரியும். அந்த விஷயத்தை இழந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் ப்ளீச்னால சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ளீச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளீச் பண்ணால் தான் ஒரு ஃபேஷியல் ஃபேர்னஸ் கிடைக்கிறோங்கிற காலம் மாறி போச்சு. இதெல்லாம் எல்லாமே ஃபேர்னஸ் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ப்ளீச்னால ஒருத்தவங்க ஃபேராக முடியும் அப்படின்னா இந்த ரஜினிகாந்த் படத்தில் வர மாதிரி நம்ம எல்லாம் வந்து ஒரு ட்ரம்முக்குள்ளே ப்ளீச்சை போட்டு முங்கி எந்திரிச்சு ஃபேராக ஆயிடலாமே. ஏன் நானே ஆயிருப்பேனே. நான் அந்த காலத்தில் ப்ளீச் போட்டுட்டு சொல்லுவேன், ஆஹா கலர் நல்லா வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கலர் நார்மல் ஆகிடும். நல்லா பார்ப்போம். அந்த ப்ளீச்சை துடைக்கிற வரையிலும் தான். தொடச்சி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நார்மல் டோன் ஆயிரும். ஆனால் நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒத்துக்க மாட்டோம்? ப்ளீச் போட ஃபேர் ஆகும்னு நம்ம தலைக்குள்ளே ஒரு விஷயம் உட்காந்துருக்கு. அதவே நினச்சிக்கிட்டு ஃபேர் ஆயிட்டமான்னு செக் பண்ணுவோம். இப்போ நான்லாம் என்னோட ஸ்கின்லாம் நான் ப்ளீச் போடுறதே இல்லை. நான் ப்ளீச் வந்து ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸாக நிறுத்திட்டேன். என்னோட ஸ்கின் நேச்சுரலாக தான் இருக்குது. ஃபேர்னஸ்க்கும் ப்ளீச்சுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. தயவுசெய்து ப்ளீச் போடாதீங்க. ப்ளீச் போடுறதுனால உங்களுக்கு என்னென்ன டிஃபெக்ட் வரும்னு நான் சொல்லிட்டேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ளீச் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேயா?